ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க விஜய். சூப்பர். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் எடுத்துட்டு ரொம்ப நாளாக இவங்க வெளில போகணும் நான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கார் எடுத்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ரெஜிஸ்டர் பண்ணாலும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்த நாளே கிளம்பிட்டோம். ஆமாம், இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிப் கிளம்புறோம். ஒரு ரோட் ட்ரிப். சும்மாவே நம்ம ட்ராவலில் வந்து செம்மையாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். இன்றைக்கி நம்ம காரில் போகிறோம், அதனால் செம்ம அட்ராசிட்டியாக தான் இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ரோமா தான் செம்ம ஜாலியாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பாய் ட்ரெஸ் போட்டிருக்கு. ரோமா வந்து ரோமனா மரப்போம். வண்டி வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஒரு 10 டேஸ்ல வந்து நம்பர் பிளேட் வந்து போட்டுருவோம். ஸோ வந்து நம்ம வண்டி நம்பர் என்ன? 003. இப்போ வந்து நம்ம வண்டி மே மாதம் 3 பர்த்டே, அதனால 3. ஓகே, அதனால இப்போ வந்து கார்லாம் நீட் பண்ணி க்ளீனாக நாளைக்கு கொண்டு போகலான்ட்டு. ஏன் க்ளீன் பண்ண வந்திருக்கோம்னா, நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப் நம்ம புது காரில் வந்து கிளம்ப போகிறோம். ரோட் ட்ரிப்னாலே விடாமுயற்சி படம் தான் வருது. ஸோ பயமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபேமிலியாக தானே போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம காரில் இருந்து வேல் ஒட்ட போகிறோம். ஆமாம், வேல் வந்து என் தம்பி வாங்கி கொடுத்தது சமயபுரத்தில். 15 டேஸாக ஒட்டலாம் டைமே கிடைக்கல. பிரசித்தி அன்றைக்கி ஒட்டி அவனுன்னு சொல்லி டபுள் சைட் டேப்பில் வாங்கிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் காரை தொடச்சி க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அழுக்காக இருக்குது, மண்ணு பட்டு. ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணோம்னா பாய்க்கே வந்து டிரைவர் என்ன நாளைக்கு பண்ணி விட்டுருவார். இதுதான் எங்க சித்தப்பா வாங்கி கொடுத்த வேல். இது வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா மயில், முருகன், வேல். அந்த பக்கத்து இருக்கு ஓம் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்லி நான் தான் செலக்ட் பண்ணேன். இல்ல, வெளி பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஓம் தெரியும், உள் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது முருகன் தெரியும். பாருங்க, என் புள்ள வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கிளீனிங். பர்ஃபெக்டா க்ளீன் பண்ணிட்டு இருக்கா ரோமா. உள்ள போங்க. ரோமா எப்படி ரோமா இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க? அப்பா பின்னாடி தள்ளுங்க சீட்டை. நம்ம முருகன் நம்ம காருக்குள்ள பிளேஸ் ஆகிட்டார். ஒரு வழியாக பிரசித்தியாக ஆசைப்பட்ட மாதிரி நானே பர்ஃபெக்டாக ஒட்டிட்டேன். எல்லா சைட்ஸும் கட் பண்ணி டபுள் சைட் டேப் போட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோக்கஸ் தான் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல? கார் தொடச்சிட்டு மேலே வரதுக்குள்ள மம்மி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், எங்கள் வீட்டோட பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து எங்கள் அம்மா தான். திஸ் இஸ் மை பாம். இது வந்து பெங்களூர்ல வாங்கினது. அழகா இருக்குல்ல? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களாமே? இது பேக் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஆமா, பூனைக்குட்டி பேக்கா கண்ணே. சாப்பிட்டியா நீ? என்ன சாப்பிட்ட? ஆம்லெட்டும் சோறும். ஓ, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இத வந்து 1/10 மாத்திட்டு இங்க இந்த இடம் இருக்குல, இதுக்குள்ள விட்டுறணும். விட்டுட்டு இதை தூக்கி சைடு பேக்கா மாறிடுமா? பேக் பேக்கா மாறிடும். ஒரு 2 சைடு மாட்டிக்கிற மாதிரியா? பேக் பேக்காவும் மாத்திக்கலாம், ஸ்லிம் பேக்காவும் மாட்டிக்கலாம். சரி, சூப்பர். சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பலாம். எல்லாத்துக்கும் பொறுப்பா சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்டு சட்டி பாத்திரத்தை பாட்டி கேட்டுட்டே அப்படியே பாருங்க, கூப்பிட்றது கூட தெரியாம பாருங்க. காதில் வந்து செவுட்டு மிஷினை மாட்டிட்டு என்ன பாட்டி கேட்டுட்டு இருக்க? வாடி ஏன் தமிழ் செல்வி. வாடி ஏன் தமிழ் செல்வியை கேட்டு இந்த தமிழ் செல்வி விளக்கிட்டு இருக்கு. இது டான்ஸ் ஆடி விளக்கி முடிக்க ஒரு 12:30 மணி ஆயிரும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு டயர்டாக இருக்குன்னு நம்மள்ட்ட புலம்புறது. தி நெக்ஸ்ட் டே. ரோமா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா? டைம் என்ன? 6 o'clock இல்லை 5:30. சரி, எதுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்க? என்ன பார்க்க போறீங்க? ஜர்கூசி பார்க்க. எங்கே போறீங்க? ஜர்கூசி பார்க்க போறலாம். அதனால அதை பார்க்கறதுக்காக நீங்க கிளம்பிட்டீங்களா? எந்திரிங்க. என்ன நீங்கள் தான் கிளம்புற, பாக்கி எல்லாம் கிளம்பிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாங்க பாருங்க.
பரவாயில்ல, நம்ம குளிச்சு ரெடி ஆகணும். வாங்க வாங்க, நானும் நீங்களும் தாங்க இன்னும் ரெடி ஆகல. டிரைவர் என்ன பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. அவர் கரெக்டாகவும் ஓட்டுவாங்கனால தான் அவர் நான் வர சொன்னேன். 5:59க்கு ஷார்ப்பாக வீட்டுக்கு இருந்தார். நாங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பெட்டியில் எடுத்து கீழே வண்டிக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. மேடம்ஸ் வந்தாங்கன்னா கிளம்ப வேண்டியதான். மேடம்ஸ் ஃபைனல் டச்சப்பில் இருக்கிறாங்க. பிரசித்தியா தான் செம்ம ஹாப்பி. ஏன்னா கார் எடுத்ததுலேருந்து எங்கேயாச்சும் போகலான்னு இந்த காரை துடைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பிரசித்தியா தான் பார்த்துட்ருப்பா. ரெடி ஆகிட்டீங்களா மேடம்? எல்லாத்துக்கும் வந்து கண்ணாடி டப்பா தனியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் காருக்குள்ளே இருக்கும். வந்த உள்ளவனே இதை வச்சுட்டா நான் வைக்கிறதுக்கு முன்னாடி. யா, இல்லைன்னா சீட்டு போயிரும்ல. நல்ல ஒரு ஆப்ஷன் இது. உள்ள கூலர்ஸ் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, அவங்களே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம். உனக்கு ஹாப்பியா இருக்கா? அப்பா அப்பா யாங்க இதுல ஐபோன் இங்க வச்சாலே ஆட்டோமேட்டிக் சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜர். வயர்லெஸ் சார்ஜிங். ஷார்ட் ரூட்டில் கூப்பிட்டு வரேன்னு புதுசான ஒரு ரூட்டில் அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டார். வயலூர் பெட்டவாயத்தலை அப்படியே வில்லேஜுக்குள்ளேயே வந்து பைபாஸை பிடிச்சிட்டோம். ஒரு டீ பிரேக்கு. ஏன்னா சீக்கிரம் கிளம்புனா எல்லாத்துக்கும் வயிற்ற கடாமுடான்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு டீ வடை சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடரலாம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? நான் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வடையா? 3 வடையா? ஆமா, ரோமா உனக்கு என்ன வடையா? 4 வடை. வேண்டாமா, எல்லாத்த விட மம்மி முகம் தான் பிரகாசமாக இருக்குது. சரசு, எண்ணெயில் வடை கம்மியாக இருக்கும் போல. நல்லா இருக்கும் போலாம். ரோமா என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இங்கிலீஷ்ல சொல்லு. கீ ரோஸ்ட். சாப்பிட்றதுக்கு வந்து ஆன் தி வேல சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு. இங்கே சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்கும். ரோமா நெய் ரோஸ்ட், இவன் நெய் ரோஸ்ட், இவன் வந்து இட்லி, நானும் நெய் ரோஸ்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்குமே. ஐஸ் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? நான்லாம் வந்து இட்லி தின்னதே கரெக்டியா ஏறி ஒரு மாதிரி அவங்களே உம்மட்டிட்டு வருது. ஐஸ் ஆயிட்டு இருக்கு. A few moments later. பிரசித்தியா, நல்லா தூங்குனியா? நான் தூங்கவே இல்ல. நல்லா தூங்கிட்ட. தோசை சாப்பிட்டு ஒரு தூக்கம், நல்ல ஒரு தூக்கம். பாட்டு கேட்டே வந்து அப்படியே தூங்கிட்ட. அப்படியா? சேலம் வந்ததே உனக்கு தெரியல. இப்போ ஏற்காடு மலை ஏறிட்டு இருக்கோம். இப்ப கூட நான் டைம் பார்த்துப்பா. டைம் ஆனால் தூங்கி தான் எந்திரிச்சேன். லைட்டா ஒரு கண்ணை பண்ணிச்சு. கரெக்டாக உன்னை எழுப்பிவிட்ட. நீ தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. சடுகடு தலையை விட வர அச்சமணி. ஆமாம், கிங் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஷேவராயன் ஹில்ஸ் இது பேர். ஒரு வழியா ஏற்காடு மலை ஏறிட்டா ரொம்ப கிரவுட் கம்மியா இருக்குங்க. இந்த மாதிரி டைம்ல வந்தா தான் ஜாலியா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கு. வெயில் வந்து இருக்கு. கொஞ்சம் ஈவினிங் போக தான் நல்லா குளுன்னு இருக்கு. இல்ல, அதுவும் பீஸ்ஃபுல்லா இருக்கு. யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம். அவனா வண்டி மட்டும் வந்துட்டு போகுது. ஆனா பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம எங்க ஸ்டே பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா ரெசார்ட்ல. சோ வாங்க நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு. பிரசித்தி எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க? ரொம்ப 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 ரொம்ப. பிரசித்தியா இங்க வரேன்னு சொன்னோன்னே எல்லா வீடியோஸும் பார்த்துட்டா இதுல என்ன இருக்கும், ஏது இருக்கும், எங்கெங்கெல்லாம் போலான்னு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கா. பர்த்டே அன்னைக்கு வந்ததை நான் பார்த்தேன். இந்த ரெசார்ட் தானே அம்மாவுக்கு பர்த்டேக்கு வந்தாங்கன்னு மைண்ட்ல போயிட்டே இருந்தது. கிளைமேட் பாருங்க எவ்வளோ ஃபாகாக இருக்குது. வெயில் அடிக்குது, உடனே வந்து குளிர ஆரம்பிச்சிருது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேக்லேருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங்காகவே இருக்குது. வந்து மெயினாக எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போனேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டா. கரெக்டாக இந்த ட்ரிப் வந்து மம்மிக்காக தான். நாங்களாம் யாருமே கூட இல்லை, அடுத்த தடவை வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறேன்க்கா. நான் தான் கொஞ்சம் சரியாக வரேன். மம்மிக்கு வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணுறோம், சரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட்டு. அதை டேரெக்டாக உங்களை வந்து சைனா ஹாங்காங் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஹாங்காங், சைனா ஹாங்காங்ல. ஹாங்காங் சைனாவில் இருக்குது. அப்படியா? ஆமாம், சைனாக்குள்ள தான் ஹாங்காங் இருக்கா? அது தனி கண்ட்ரி இல்லையா? தனி கண்ட்ரி, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி. இப்போ நம்ம தங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூமில் தான். பிரசித்தியாவும் ரோமாவும் வீடியோ ஃபுல்லாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்துட்டு எதாவது எங்கே இருக்குன்றாங்க பாருங்க. விளையாட போயிட்டாங்க. என்னம்மா பண்ணுற? என்ன விளையாடுற ரோமா? உனக்கு விளையாட தெரியுமா? அதெல்லாம் தனியாக விளையாடக்கூடாது, பிடிச்சி வச்சுக்குவாங்க. முதல்ல செட்டில் ஆகிட்டு என்ன பிளான் முடிவு பண்ணிட்டு விளையாடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம
நம்ம எங்களோட சிக்னேச்சரான கிளாஸ் ரூம்ல தான் தங்க போறோம். சுத்தி வந்து கிளாஸ் தான் இருக்குமா. எனக்கு ஒரே எக்ஸைட்டடா இருந்துச்சு. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து செம்ம ஹாப்பியா வந்தோம். ஓப்பன் பண்ணா அதாவது உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்க வந்து வைஃபை நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம யார்ட்டையும் கேட்கணும் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. ஈஸியாக அதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்னி பிரின்சஸோட கபோர்ட் மாதிரி ஒரு அழகான கபோர்ட் வார்ட்ரோப் இங்கே இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நாங்கள் எங்கள் திங்ஸ் எல்லாம் உள்ளே அடுக்கிச்சிட்டோம். அப்புறம் கீழே வந்து இந்த மேட் வந்து கிராஸ்லேயே இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இல்லை ஏதாவது மலை பிரதேசம் ஏற்காடுலாம் வரப்போ கீழே தர வந்து ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னவோ அவங்க கிராஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப நேச்சருக்குள்ளேயே நம்ம வந்து தங்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஃபேனு லைட் இது ஏசிலாம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே கூலிங்காக இருக்கும். அப்படி கிடையாது. இங்கே இருக்கு ஃபேனு ஏசி எல்லாமே இருக்கு உள்ள. ஓ பரவாயில்ல. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் இருந்ததே இல்லை மலை பிரதேசத்தில். பரவாயில்ல இங்கே இருக்கு. இங்கே ஜம்முன்னு என்னோட 2 பிரின்சஸும் அழகா இந்த பெரிய சைஸ் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஊஞ்சல்ல வந்து வாங்கணும்னு எனக்கு ஆசை. சூப்பர். இந்த ஊஞ்சல் எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு வந்து போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. இங்கே வந்து இன்னைக்கு ஒரு நாள் மஜா பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோஃபா கம் பெட்டு ஒன்று இருக்கு. இதுல வந்து இன்னும் 2 பேர் படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நைட்டு வரப்பே யார் எங்கெங்க படுக்கணும்னு சொல்லிட்டு அலோகேஷன்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இது எப்படி போடுறது தெரியல. இழுக்குது. சரி நைட் அதை பார்த்துக்கலாம். பட் இது சோஃபா கம் பெட். ஆமா சோஃபா கம் பெட். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் இருக்கு. சூப்பர் கண்ணாடி இருக்கு. அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு பிரின்சஸ் மாதிரி நான் வந்து ரெடி ஆகிறதுக்காக ஒரு அழகான கண்ணாடி இருக்கு. அது செம்ம கியூட்டா இருக்கு. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் எல்லாம் வந்து ஸ்பா அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ரோமாக்கு இந்த இடம் பர்ஃபெக்ட். நைட் இங்கே தூங்கிரு. இங்க ஒரு சூப்பரான ஒரு பால்கனி ஏரியா இருக்கு. நல்ல சாயங்கால டைம்ல ஒரு டீ எடுத்துட்டு வந்து உட்காந்து ஜாலியா பேசிட்டே இருங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு காஃபி போட்டுட்டு இருக்கு. என் புள்ள என்னை பத்தி தெரிஞ்சு போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க நம்ம வீட்டுல இருக்குல்ல ஹேங்கர் ஸ்பேஸ் அந்த மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. துணியெல்லாம் காய வைக்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம நேரம் நம்ம ரூமுக்கு போலாம். பால்கனி பெருசா வைடா சூப்பரா இருக்கு. நம்ம ரூமுக்கு மெயினா அந்த ரூம் தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் பார்க்கல நீ? இல்ல நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா the room is this. this is a room. ஒரு சூப்பரான எல்லா ஜன்னலையும் திறங்க. கிளாஸ் பார்க்கலாம். என்னோட ரூம் இது அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே இங்க இருக்குங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கு, டெலிகாம் இருக்கு, டிவி, சோஃபா, சேர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்பனும் இதுவும் சோஃபா கம் பெட் தான் போல. இத ஓபன் பண்ணலையா? இங்க எல்லாமே சோஃபா. எல்லா ஜன்னலையும் ஓபன் பண்ணுங்க. வாவ் சூப்பர். அப்பனும் வேற லெவல் வியூ. லாங் கர்டைன்ஸ் நம்ம வீட்ல போட்டுருக்கோம்ல அதே மாதிரி ஆனா இது ரொம்ப லாங். நம்ம இதோட கம்பேர் பண்ண கூடாது. பட் செம்ம. ஓ மை காட். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பெட் எல்லாம் பாருங்க. ஒரு கிளி, ஒரு ஹார்ட் எல்லாமே போட்டுருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா யா இது வடை சுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது தோசை. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனா மெயின்டைன் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க ஏசி ஃபேன்லாம் இருக்கு. ஆமால இங்க இருந்து வியூ பாருங்க பயங்கரமா இருக்கு. நைட் எப்படி இப்படி திறந்து வச்சுட்டு படுத்தான்னு வச்சுக்கோ அப்படியே நல்லா இருக்கும். எல்லாரும் ரூம்குள்ள அப்பதான் பாப்பாங்க. யாருமே இந்த பக்கமே இல்ல. யாரு பாப்பா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இங்க பார்த்தோம்ல வெள்ள அந்த சீட்டிங் ஏரியா சூப்பரா இருக்குல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வச்ச ரூம் இருக்கு. ஆனா கொஞ்சம் தியேட்டர் இருக்கு. தியேட்டர் இருக்கு, டாம் ரூம் இருக்கு. நம்ம அங்க போலாமா? பார்க்கலாம். ஜக்கூசி இருக்கு. எல்லாமே போலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் வியூ தாங்க பயங்கரமா இருக்கு. மம்மி எப்படி இருக்கு? நீ ஆசைப்படல முன்பே பட்ட நீ யாருக்குல இருந்த என் அன்பே அப்பனும் அது வேற ஆளா இருந்தா அதெல்லாம் எடுத்திருப்பாரு. இப்பயும் எடுப்பீங்களா? பார்க் தெரியல எங்களுக்கு. இந்த பார்க்கு இங்க இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்கனால ரொம்ப கம்ஃபர்டபிள். குழந்தைகளுக்கு கொண்டு வந்த பார்க்கு, ஜம்ப் பண்றது, கேரம் போர்டு இருக்கு. கேரம் விளையாடலாம். ஆர்கரி எல்லாமே இருக்கு. ஆர்கரியில ஆர்ச்சரி எல்லாமே நல்லா இருக்கு. பார்க் கூட இருக்கு. அங்க மினியானு சம்திங் நல்லா இருக்கு. பார்க் பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. சரி கிளம்புங்க. போய் சுத்தி பார்த்து அப்புறம் என்ஜாய் பண்ணலாம். A few moments later. மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். அம்மா சொல்லுவாங்க
நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. சரி, நாங்கள் வந்து ஹீ சோ கியூட் டான்ஸ் வந்து ராஷ்மிகாவோடது ஆடலான்னு ரொம்ப நாளாக பார்க்குக்கு போய் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து தான் எடுக்கணும்னு எங்களுக்கு விதி எழுதியிருக்கு. இங்கே அழகாக மவுண்டெயின்லாம் இருக்கும். காட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரி அந்த பாட்டு ஆடுவாங்க. அது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு தெலுங்கு படம், மகேஷ் பாபு படம், சூப்பராக இருக்கும். படமும் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆமாம், ஆசை. ஆமாம், பிரசித்தாக்கு அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு ரொம்ப நாளாக கிடந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேற லொக்கேஷன்ல இருக்கும். 2 மாசமா கிடந்தது. அது கிளம்பிட்டீங்கன்னா நம்ம போய் டான்ஸ் ஆடலாம். அதுக்கு தான் வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கோம். என்னோட இதையும் நீங்க கணக்கில் வைத்து இன்னும் நிறைய பாட்டுக்கு ரீல்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். அவங்க வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நல்லா 1 hour தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். இந்த இடத்துக்கு வந்தோன்னே என் புள்ள பாருங்க வைப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாட்டுக்கண்ணே? இந்த இடத்துக்கு வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆடுன்னு சொல்லி ஆடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இதுக்கப்புறம் நேராக போகிறோம், லஞ்ச் சாப்பிட்றோம். பிரசித்தியா வந்து நிறைய இடத்துல வந்து ஷூட் எடுக்கிறோம். அந்த பாட்டு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி அப்புறம் ஏற்காட்டில் இருக்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிரசித்தியாவும் ரெடி ஆகி வந்துட்டா. எங்கள் அம்மாவுக்கு பசி தாங்க முடியலையாம்மா. இந்த வீடியோ இதோட முடியலைங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஏற்காடு இன்னொரு உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். எங்கெங்கே போகலாம், என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் ஏற்காடு வரப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த வீடியோ பார்க்கணும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய் அண்ட் ஃபேமிலி. Bye.